ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டு நான் வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைதியா இருந்தவங்க ஒரு நாள் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சிலர் தன்னோட மனைவி அமைதியா இருக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு தன்னை விட போக எங்கேயும் இடம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து வாழ்றது, இல்ல அந்த பொண்ணை போய் சேர்ந்து இந்த கேஸ்ல அந்த இன்னொரு பொண்ணை அவர் அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டிலேயே கொண்டு வந்து குடி வச்சிருக்காரு. குடி வச்சு குழந்தைங்களோட அவங்களோட குழந்தை பெற்றுக்கிட்டு குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? சட்டப்படி பார்த்தா ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மனைவியை லீகலா டிவோர்ஸ் பண்ணாம நீங்க ஒரு கல்யாணம் பண்ணவே முடியாது. ஆனா ஒரு சிலர் அந்த மனைவி வாய் திறக்க மாட்டேங்கிறாங்கிறதுனால இதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதுல உண்மையா பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு இன்னைக்கு வாய் திறந்திருக்காங்க, இவங்க எப்போவோ வாய் திறந்திருக்கணும். இதுக்கு தான் சட்டத்துல பைகமின்னு ஒரு அஃபென்ஸ் இருக்கு. அப்படி அந்த அஃபென்ஸுக்கு 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம எதிர்த்தாப்புலேயே குடி வச்சு டார்ச்சர் பண்ணும்போது 498ஏங்கிற அஃபென்ஸ் மூலமாகவும் அவங்க மேல வழக்கு போடும்போது அதுக்குமே 3 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒரு மனிதன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணியமா அந்த பொண்ணு கூட நடந்துக்கணும். அந்த பொண்ணு இருக்கும்போது வேற யார் பின்னாடியும் போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா அது சட்டத்துல மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்கும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிளியரான க்ளோஷர் கொடுத்துட்டு தான் நீங்க அடுத்த மேரேஜுக்கு மூவ் ஆன் பண்ணணும். பல வருடமா அமைதியா இருக்கிற ஒருத்தங்களை பலவீனம்னு நினைக்காதீங்க. சாது மிரண்டா காடு கொள்ளாது. இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வருது ரொம்ப சிக்கல். இந்த மாதிரியான லீகல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.